ஆனால் நம்ம ஃபோட்டோஸ் வச்சு இல்லைனா வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் வச்சு எப்படி ஒரு ஸ்டிக்கரை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, இது நம்மளுடைய டெக் சேனல் மை டெக் அப்டேட். இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, பொதுவாக வாட்ஸ்அப்பில் எல்லாருமே ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃபோட்டோஸ் வச்சு இல்லைனா வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் வச்சு எப்படி ஒரு ஸ்டிக்கரை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டிக்கர்ஸ் கிரியேட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ப்ளே ஸ்டோரில் அதுக்காக நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நாங்கள் ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணி அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜேபிஜி ஃபைலை பிஎன்ஜி ஃபைலாக மாற்றுறது தான். பிஎன்ஜி ஃபைல்னா என்னென்னா, நம்மளுடைய ஃபோட்டோவில் நம்ம மட்டும் தான் இருப்போம், பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுவோம், அதுதான் பிஎன்ஜி ஃபைல். அந்த மாதிரி ஃபைலை மாற்றினாவே போதும், நமக்கு ஸ்டிக்கர்ஸு ஈஸியாக நம்ம வாட்ஸ்அப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எப்பவுமே வரும். இமேஜ் ஸ்டிக்கராக மாற்றுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. பட் ஆனால் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசரும் ஸ்டிக்கர் மேக்கரும் தான். ஏன்னா இந்த ரெண்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கர் மேக்கரை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஸ்டிக்கர் மேக்கரை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஜஸ்ட் நான் ஓப்பன் மட்டும் பண்ணுறேன். இதுதான் அந்த ஸ்டிக்கர் மேக்கர் அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்ஸ் வரும். இதில் கிரியேட் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கேமரா, ஃபோட்டோஸ் அண்ட் வெப் சர்ச் இருக்குது. நீங்கள் கேலரியிலேருந்து எடுக்கிறீங்கன்னா ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கங்க. நிறைய கேலரி கேட்கும். கேலரியிலேருந்து எந்த ஃபோட்டோவை நீங்கள் ஸ்டிக்கராக மாற்றணுமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இந்த இமேஜை நான் ஸ்டிக்கராக மாற்ற போகிறேன், அதனால் இந்த இமேஜ் எடுத்துட்டேன். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கிராப்பு, ரெக்டாங்கிள் கிராப்பு அண்டு இந்த ஆட்டோ கிராப், ஃப்ரீ ஹேண்ட் கிராப் அப்படின்னு இருக்குது. இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் கொடுத்துக்கலாம், இல்லை ஆட்டோ கொடுத்தீங்கன்னா இது ஒன்லி ஃபேஸ் டிரெக்ஷன் மட்டும்தான் ஆகும். அதனால் இது உங்களுக்கு சரி வராது. ஃபேஸ் டிரெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ண முடியாது. இதில் ஒன்லி இருக்கிறத நம்ம கிராப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நான் சர்க்கிள் கொடுத்துட்டேன். சர்க்கிள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு போல்டு வேணுமா, இதில் நிறைய ஃபாண்ட் இருக்குது, ஃபாண்ட்டெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹாப்பி வெட்டிங்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் நிறையா ஸ்டிக்கர்ஸ் மாதிரி நிறைய இமேஜ் இருக்குது. இது மாதிரி நீங்கள் வேணால் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இதில் எரேசர் இருக்குது, ப்ரஷ் இருக்குது, பார்டர் இருக்குது. ஸ்டிக்கரோட பார்டர் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பார்டர் வேணுனாலும் நீங்கள் டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கரை ஆட் ஆகிக்கும். ஆட் நியூ பேக்குன்னு கொடுத்துக்குங்க. சேவ் ஆகிட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் டு வாட்ஸ்அப்னு கேட்கும். ஆட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டிக்கர் போய் ஆட் ஆகிக்கும். வாட்ஸ்அப்பில் என்னுடைய ஸ்டிக்கர் போய் பார்க்குறேன். ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஆட் பண்ணிக்கலாம். இது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண முடியாத அப்ளிகேஷன். உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. நான் போன வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இது அதே மாதிரி தான். ஃபோட்டோவை கேலரியிலேருந்து ஆட் பண்ணிவிட்டு எதெல்லாம் நமக்கு வேண்டாமோ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு ஸ்மூத்னஸ் அதையும் செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது பிஎன்ஜி ஃபைலாக தான் சேவ் ஆகும். சேவ் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துருங்க. இது யூஸ் ஆஸ் வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்னு இது இப்படியும் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த அப்ளிகேஷன் வேண்டாம். ப்ளே ஸ்டோரில் பர்சனல் ஸ்டிக்கர்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கேலரியில் இருக்கிற பிஎன்ஜி ஃபைலெல்லாம் இங்கே காமிக்கும். நீங்கள் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஆனால் இதில் மினிமம் 3 ஃபைல் இருந்தால் தான் வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கரை ஆட் ஆகும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ 3 ஃபைல் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3வது ஃபைல் வந்துருச்சு. வாட்ஸ்அப்பில் போய் இது இமேஜ் ஃபைலில் போனீங்கன்னா இங்கே 2 ஃபைல் இருக்குது. இது நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அனுப்பிக்கலாம். இந்த மாதிரி இமேஜை ஸ்டிக்கராக மாற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே அப்போ இது மாதிரி அனுப்புனீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் கிரியேட் பண்ணுறீங்களா, அது எந்த ஆப்னு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.